பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. இணைந்து இந்த காலையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் ஒரு சிலாக்கியத்தை தேவன் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் 146ஆம் சங்கீதம் அதனுடைய 9வது வசனத்தை முதல் பகுதியை வாசிக்கிறேன். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். பரதேசிகள் என்பது ஆமேன் சொந்த இடமில்லாதவர்கள். நாம் நினைக்கலாம் எனக்கு சொந்த வீடு உண்டு, தோட்டம் உண்டு, ஆமே நான் பரதேசி இல்லை என்று. எல்லா தெய்வ பிள்ளைகளும் எல்லா மனிதரும் இந்த பூமியில் பரதேசிகள். இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லை. ஆமேன். நாம் நமக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போன கர்த்தர் இடத்தை ஆயத்தம் பண்ணின வேளையில் நம்மை அழைக்கும்படி திரும்ப வருவார். அது முழு ஆமேன் தெய்வ பிள்ளைகளையும் இணைத்து அல்லது தனியாய் இந்த காலை வேளையில் ஆமேன். ஆகவே எல்லா தெய்வ பிள்ளைகளும் பரதேசிகள் தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். நம்முடைய தேசம் இந்த பூமி அல்ல. ஆமேன். ஆகவே பரதேசிகள் என்ற லிஸ்ட்டில் தான் எல்லாரும் வருகிறோம். ஆகவே இந்த கால வேளையில் பரதேசிகள் என்கிற உணர்வு உடையவர்களாயிருந்தால் ஆமேன். நமக்கு ஆஸ்தி இருக்கலாம், சொத்து இருக்கலாம், வீடு இருக்கலாம். ஆமேன். அதை தலையில் வைத்திருக்க மாட்டேன், இதெல்லாம் ஒரு நாள் விட்டுட்டு என் அப்பா வீட்டுக்கு போவேன் என்கிற உணர்வோடு ஆமேன் நாம் இருந்தால் கூட ஆமேன் நம்மை காப்பாற்றுகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. அது தேவ சப்தம். உலகம் அப்படி கற்றுக் கொடுக்காது, கர்த்தர் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமேன். பரதேசிகள் என்கிற ஒரு உணர்வு ஒரு தெய்வ பிள்ளைக்கு வர வேண்டும். நான் இந்த உலகத்துக்கு சொந்தமில்லாதவன், தற்காலிகமாக இந்த பூமியில் நான் வாழ்கிறேன், கொஞ்ச காலம், ஆனால் நித்தியமாய் என் தேவனோடு பரலோகத்தை நான் வாழ வேண்டும் என்கிற அந்த உணர்வு இருந்தால் இந்த பூமியில் சின்ன சின்ன விஷயங்களுக்காய் ஆமேன் ஹல்லேலூயா சண்டை போட்டு சமாதானத்தை கெடுத்து கொள்ள மாட்டோம். அல்லேலூயா. விட்டு கொடுக்கிறவர்களாய் ஆமே ஹல்லேலூயா தேவன் வார்த்தையின்படியே சகிக்கிறவர்களாய் காணப்படும். இந்த கால வேளையில் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையுடைய ஒரு தெய்வ பிள்ளையை அவர் காப்பாற்றுகிறார். இந்த இடத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். கர்த்தர் என்னை காப்பாற்றுகிற தேவன். நான் எவ்வளவு சகித்தாலும் விட்டு கொடுத்தாலும் ஆமேன் எல்லா தீங்கிலிருந்தும் எல்லா இடையூறுகளிலிருந்தும் எல்லா தடைகளிலிருந்தும் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். இந்த காலை வேளையில் நம்மை காப்பாற்றுகிற ஒரு தேவன். திக்கற்றவர்களாயிருக்கலாம், பரதேசிகளாயிருக்கலாம், ஆமேன் அவர்களை என் ஆண்டவரே தேவன் காப்பாற்றுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொண்டு நம்முடைய மனநிலை ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஆமேன். நான் ஏதோ சாதித்து விட்டேன், சம்பாதித்து விட்டேன் என்றல்ல, நான் இந்த உலகத்தில் பரதேசியாய் வாழ்கிறேன். ஆமேன். சொந்த நாட்டை நோக்கி போகிறேன் என்கிற உணர்வோடு நாம் தேவ சமூகத்தில் இருப்ப நம்மை காப்பாற்றுவார். எல்லா தீங்கிலிருந்து விடுதலை ஆக்குவார். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலவேளையில் நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இம்மட்டும் உதவினீர், இறங்கினீர், பாதுகாத்தீர், நடத்தி வந்த எல்லா வழிகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் யார் யார் என்னோடு இணைந்து இந்த நாளில் ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய வார்த்தையின்படி பரதேசிகள் என்கிற மனநிலையை கொண்ட ஒவ்வொருவரையும் காப்பாற்றுகிற கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய பிரசன்னம் இறங்கட்டும். ஒவ்வொரு விஷயங்களிலிருந்தும் கர்த்தர்களை காப்பாற்றுவீராக. கர்த்தர் இப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். God bless you. Praise the Lord.